कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्नी वाळि कुरयलूर वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஃப் பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. மதுசூதன பத பங்கஜ யுகலாஸ்ரித சித்தம் யதிசேகர வச்சனாமிருத பரிபூரண போதம் நிஜபாதுக கருணாரச பரிவர்த்தித தோஷம் யது பூதர யதிநாயகம் அகமத்ய நமாமி. நமஸ்ஸதசே ஏதர்ஹி பகவதோ மகாபுருஷஸ்ய அபார கருணாம்புராசேஹே ஆஸ்ரிதவாத்சல்யைக ஜலதேஹே யதுகிரி நாயிகா வல்லபஸ்ய யதிராஜ சம்பத்குமாரஸ்ய பரயா கிருபயா ஸ்ரீராமானுஜ திவ்ய பாதுகா சேவகானாம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ யதீஸ்வராணாம் அனுகிரகேண ச யதுகிரி யதிராஜ மठेस्मिन् யூடியூப் द्वारा சதுஷ்கவி சிகாமணிபிஹி பரகால கவிபிஹி விரச்சிதே बृहत् श्रीवचन प्रबंधे एकादश शतके पंचम दशक विषयम इमम उपन्यासम आचार्य करुणावलंबी वेंकटेशदासः आरभे. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். முதற்கண் இந்த திவ்ய பிரபந்த தாராவிலே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்னும்படி இந்த பொடியனுக்கும் ஒரு வாய்ப்பளித்து திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியின் 11ஆம் பத்து 5ஆம் திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழி அதை பற்றி உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை நல்கியமைக்காக ஜீயர் சுவாமி திருவடிவாரத்தில் அடியனுடைய ஸ்வரூபானுரூபமான சாஷ்டாங்க தண்ட பிரணாமத்தை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே விஞ்ஞாபனம் பண்ண ஸ்லோகம்தான். மதுசூதன பத பங்கஜ யுகலாஸ்ரித சித்தம், தம்முடைய திருவுள்ளத்தில் எப்போதும் எம்பெருமானுடைய திருவடிகளையே வைத்து தியானித்துக் கொண்டிருப்பவர் ஜீயர் சுவாமி. யதிசேகர வச்சனாமிருத பரிபூரண போதம், தம்முடைய புத்தியிலே எப்போதும் ராமானுஜருடைய உபதேசங்களையே நிலையாக கொண்டிருப்பவர். நிஜ பாதுக கருணாரச பரிவர்த்தித தோஷம், அவருடைய பாதுகையின் அருளாலே, ஜீயர் சுவாமி தான் நேரில் அனுகிரகம் பண்ணணும்னு இல்லை, அவருடைய பாதுகையின் கருணையாலேயே நம் தோஷங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் போக்கிடுறார். அப்படிப்பட்ட யதுபூதர யதிநாயகம் அகமத்ய நமாமி, அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவடிவாரத்தில் அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ நேராக உபன்யாசத்துக்கு போயிடுவோம். திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில 11ஆம் பத்து 5ஆம் திருமொழி மானமரு மென்னோக்கின்னு தொடங்கக்கூடிய திருமொழி. இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சாந்தோக்கிய உபனிஷத் ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைந்து வைகுண்டம் போனா அங்கே அவன் எம்பெருமானை எப்படி அனுபவிப்பான் என்பதை சொல்லும்போது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, ச ஏகதா பவதி
त्रिधा भवति पंचधा सप्तधा नवधा चैव पुनश्च एकादश स्मृतः शतं च दशश्च एकश्च सहस्राणि च विंशतिः. ஒருத்தன் வைகுண்டம் போனா அங்க பரவாசுதேவன் பிராட்டியோடு கூடியிருக்கும் பெருமாளுடைய அழகையும் திருக்குணங்களையும் அனுபவிக்கும் போது ஒரு வடிவத்தோடு இந்த பெருமாளை அனுபவிச்சா போதாது, நான் பல பல வடிவங்கள் எடுத்துக்கொள்கிறேன் என்று முக்தாத்மா ஒன்றாக இருப்பவன் 3 சரீரங்கள் எடுத்துக்கொள்வான். 5, 7, 9, 11, 100, 1000, 20,000 என்று பல பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டு முக்தாத்மாக்கள் எம்பெருமானை அனுபவித்து கைங்கரியம் பண்ணுவார்கள்னு வைகுண்டத்தில் நடப்பதை சாந்தோக்கிய உபனிஷத் சொன்னது. ஆனா நம்ம ஆழ்வார்கள்லாம் நித்தியசூரி முக்தாத்மாக்களை விட ஒருபடி மேல உள்ளவா இல்லையா? அதனால ஆழ்வார்களுக்கு எப்படின்னா, இந்த பூமியில பெருமாளை அனுபவிக்கும் போதே பல பல வடிவம் எடுத்துட்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார்கள் ஆசைப்படுவார்கள். அப்போ மற்றவாள்லாம் மோட்சம் போனா பல வடிவம் எடுத்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவா. ஆழ்வார்கள் இந்த சம்சாரமாகிய உலகத்தில் வந்து அவதரித்த காலத்திலும் பல வடிவம் எடுத்து எம்பெருமானை அனுபவிக்க விரும்புவார்கள். இதற்கு முதலில் அடிக்கோடிட்டு காட்டினவர் யாருன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழியில 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி என்னாதன் தேவிக்குன்னு தொடங்கக்கூடிய 10 பாசுரங்கள். அதுல பார்த்தா ஒரே பெரியாழ்வார் 2 ஆயர் மங்கையாக மாறிவிடுகிறார். ஒரு பெரியாழ்வார் தான் 2 ஆயர் மங்கையாக மாறுகிறார். ஒரு ஆயர் மங்கை கிருஷ்ணாவதாரத்தின் பெருமையை சொல்லி கண்ணபிரான் தான் வசதிங்கிறார். இன்னொரு ஆயர் மங்கை ராமாவதாரத்தின் பெருமையை சொல்லி ராமன் தான் வசதிங்கிறா. அப்போ கண்ணனா ராமனா இது போட்டி கிடையாது, பொறாம கிடையாது. இது பக்தியிலே எம்பெருமான் மீது கொண்ட பிடிமானம். அப்ப ராமனா கண்ணனான்னு 2 ஆயர் மங்கைகளாக மாறி பெரியாழ்வாரே பாசுரம் பாடி இருக்கிறார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி இல்ல 800 அடி கூட பாயும். அதனால பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டாள் நாச்சியார். நாச்சியார் திருமொழியில 14ஆம் திருமொழி பட்டி மேய்ந்தோர் காரேருன்னு தொடங்கக்கூடிய 10 பாசுரம். அதுல ஆண்டாளே என்ன பண்ணிட்டா, ஒரு பக்கம் கோபிகைகளின் கோஷ்டியாக ஆண்டாள் மாறிட்டா, இன்னொரு கோபிகைகளின் கோஷ்டியாகவும் ஆண்டாளே மாறிட்டா. ஒரே ஒரு ஆண்டாள் தான். இங்க பார்த்தா ஒரு கோபிகை கோஷ்டி, அங்க ஒரு கோபிகை கோஷ்டி. இந்த கோஷ்டி மொத்தமும் ஆண்டாள், அந்த கோஷ்டி மொத்தமும் ஆண்டாள். இந்த கோஷ்டியான ஆண்டாள் அந்த கோஷ்டிட்ட கேட்கறா, கிருஷ்ணனை பார்த்தேளா, பொருத்தமுடைய நம்பியை புறம்போல் உள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருமாமுகிலை கண்டீரே பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கறா. அவ திரும்ப கோஷ்டியா பதில் சொல்றா, அருத்தித்தாரா கடங்களால் ஆரப்பெருகு வானம் போல் விருத்தம் பெரிதாய் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே பார்த்தோமேன்னு. அப்ப பெரியாழ்வார் கண்ணன் பெரியவன் ஒருத்தி சொல்வதாக, ராமன் பெரியவன் ஒருத்தி சொல்வதா பாடினார். ஆண்டாள் கண்ணனை கண்டீர்களான்னு பலர் கேட்பதாக, கண்ணனை கண்டோம்னு பலர் சொல்வதாக பாடிட்டார். இப்போ திருமங்கையாழ்வார் வருகிறார். திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார், அதே பெரியாழ்வார் வழியில 2 பிராட்டிமார்கள். ஒரு தேவி பெருமாளுக்கு நாயகியாக இருக்கிறாள், இன்னொரு தேவியும் பெருமாளுக்கு நாயகியா இருக்கா. ஆனா இவாளுக்குள்ள என்ன வேறுபாடுனா, பெரியாழ்வார் ஒருத்தி ராமாவதாரம் ஒருத்தி கிருஷ்ணாவதாரம்னு வச்சார். திருமங்கையாழ்வார் என்ன பண்ணிட்டார், அவரே 2 நாயகியாக 2 பிராட்டியாக மாறுகிறார். அப்போ நமக்கு புரியறாப்புல வச்சுக்கணும்னா, பொதுவா திருமங்கையாழ்வாரின் பெண் பாவத்தை பரகால நாயகி என்று சொல்வது வழக்கம். ஒரே திருமங்கையாழ்வார் 2 பிராட்டிமார்களாக மாறிவிட்டார். பெரியாழ்வார் என்ன பண்ணார், ஒருத்தி பெருமாளுடைய ராமாவதாரத்தை பேசுறா, இன்னொருத்தி கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறாள் என்று பாடினார். ஆனா 2 பேருமே பெரியாழ்வார் தான். இப்ப 2 பேருமே திருமங்கையாழ்வார். ஒருத்தி பெருமாளுடைய சௌலபியம் எளிமையை பத்தி பேசுறாளாம், இன்னொருத்தி பெருமாளுடைய பரத்துவம் பெருமையை பேசுறாளாம். பொதுவா திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவத்தை பரகால நாயகின்னு சொல்லுவோம். இதை எப்படி வச்சுக்கலாம்னா, பரகால நாயகி 1.0, பரகால நாயகி 2.0. அப்போ 1.0 பரகால நாயகி, முதல் பரகால நாயகி என்ன சொல்றா, எம்பெருமான் எவ்வளவு எளியவன் தெரியுமா. சாமான்யமா ஏதோ இந்த காட்டுலெல்லாம் சீதையோடு லக்ஷ்மணனோடு காட்டுலெல்லாம் நடந்து போய் மரத்தடியில கல்லையே தலையணையாக வைத்து பள்ளி கொண்டிருந்தானே, அவன் தானே நீங்க சொல்ற பெருமாள். இந்த வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி வெண்ணெய் காடும் பிள்ளையா நாட்டியம் ஆடினானே, நீங்க சொல்ற பெருமாள் அவர் தானே. இந்த மகாபலியோட யாகசாலைக்கு யாச்சகம் கேட்டு ஒரு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டானே, அவர் தானே நீங்க சொல்ற பெருமாள். இந்த கம்சனுக்கு பயந்து சிறைச்சாலையிலேருந்து கிடுகிடு கிடுகிடுன்னு கோகுலத்துல நந்தகோபன் வீட்டுக்கு ஓடி போனானே, நீங்க சொல்ற பெருமாள் அவர் தானே. இப்படி பரகால நாயகி 1.0 பெருமாளுடைய எளிமையெல்லாம் சொல்லி அவர் தானே பெருமாள்னு கேட்கறா. பரகால நாயகி 2.0 என்ன சொல்றா, மா சாமான்யமா ஏதோ கம்சனுக்கு பயந்து ஓடினவன், வெண்ணெய் திருடி ஆடியவன், மகாபலியிடம் யாச்சகம் கேட்டு நாடியவன், இப்படியெல்லாம் அவனை நினைச்சுடாத. அவன் ரொம்ப பெரியவன். ரொம்ப பெரியவனா இருந்தாலும் எளிமையோடு அப்படி இறங்கி வந்தான். ஆகையினால ஒரு நாயகி அவன் எவ்வளவு எளியவன் பாருங்கிறா.
இன்னொரு நாயகி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் இப்படி எளியவனா வந்திருக்கான் பாருங்கிறா. ஏன்னா வெறும் எளிமைங்கிறது பெருசு இல்லை. இப்ப நம்ம கிட்ட கூட ஒண்ணுமே இல்லை, ரொம்ப எளியவர்னு சொல்லலாம், அது விஷயம் கிடையாது. ரொம்ப பெரியவனாக இருக்கும் பகவான் எளியவனாக இறங்கி வருவதுதான் அவனுக்கே உரித்தான ஏற்றம். அப்போ அப்படியே உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். அற்புதமான காட்சி. திருமங்கையாழ்வார் இரு நாயகிகளாக மாறுகிறார். இப்போ இந்த ஒவ்வொரு பாசுரத்தையும் எப்படின்னா 4 அடிகள் இருக்கும். முதல் 2 அடி பரகால நாய்க்கு 1.0 சொல்றா, அடுத்த 2 அடி பரகால நாய்க்கு 2.0 சொல்றா. இப்போ முதல் நாயகி அவ என்ன சொல்லுவா, பெருமாள் அவரா ரொம்ப எளியவராச்சே. அடுத்த 2 அடிகள்ல பரகால நாய்க்கு 2.0 ரொம்ப எளிமைன்னு நினைக்காத, அவர் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா அப்படின்னு அதற்கு பதில் சொல்லுவாள். இப்படி அமைந்தவைதான் பாசுரங்கள். இப்போ முதல் பாசுரம் பார்க்க போறோம். இப்போ முதல் பிராட்டி அவள் சொல்ல தொடங்குறாளாம். மானமரு மென்னோக்கி வைதேவி இன்துணையா கானமரும் கல்லதற் போய் காடுரைந்தான் காணேடி. கானமரும் கல்லதற் போய் காடுரைந்த பொன்னடிகள் வானவர்தம் சென்னிமலர் கண்டாய் சாழலே. இப்போ முதல் நாயகி சொன்னாலாம், என்னம்மா ஏதோ பெருமாள்னா ரொம்ப பெரியவர்ங்கிற, ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருமாள்னா யாருன்னா மானமரு மென்னோக்கி வைதேவி. மான் போன்ற மென்மையான பார்வை கொண்ட வைதேகி சீதை இருக்காளே, இன் துணையா அவளை இனிய துணையாக அழைத்து கொண்டு கானமரும் கல் அதர் போய், அதர்னா பாதைன்னு அர்த்தம், கானமரும் காட்டிலே உள்ள கல் அதர் போய் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில நடந்து போய் காடு உறைந்தான், காட்டிலேயே வசிச்சுட்டார். பெருமாள்னா நாங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஜம்முன்னு வைகுண்டத்துல பிராட்டியோடு இருப்பார், அப்படி எல்லா நித்திய சூரிகள்லாம் புடை சூழ அத்தனை பேரும் கைங்கரியம் பண்ண குழுவிற்றிருப்பவனாக அப்படி சிம்மாசனத்தில் இருப்பார், வீற்றிருந்து 7 உலகும் தனிக்கோல் செலுத்துவார்னு நினைச்சிட்டு இருந்தா, இவர் நாட்டையும் விட்டுட்டு அரண்மனையை விட்டுட்டு பெற்றோரை விட்டுட்டு கஜானாவை விட்டுட்டு ஆபரணத்தை விட்டுட்டு செல்வத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவியோட கல்லால் நிறைந்த அந்த பாதையில நடந்து போய் காட்டுல போய் துன்பப்பட்டாரே. நீங்க பெருமாள் பெருமாள்னு சொல்றது காடுரைந்தான் காணேடி. பாத்துக்கோ, இந்த காட்டுக்கு போனவர் தானே நீ சொல்ற பெருமாள் அப்படின்னு கேட்டா. இந்த எல்லா பாட்டுலயும் ஒரு சுவை பாருங்க. 2வது அடியே அப்படியே 3வது அடியாக வரும். ஏன்னா அந்த 1.0 பரகால நாய்க்கு என்ன சொல்றாளோ அதை அப்படியே வாங்கி இங்க மறுப்பு சொல்றாளாம் 2வது பரகால நாய்க்கு. அதனால அப்படியே 3வது அடி கானமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிகள். ஆமாம்மா நீ சொல்றது சரிதான். 2ஆம் பிராட்டி பதில் சொல்றா. ஆமாம்மா, கானமரும் கல்லதர் போய் காட்டில் உள்ள கல் நிறைந்த பாதையில போய் காடு உறைந்த காட்டிலேயே வசித்த பொன்னடிகள், பொன் போன்ற ராமன் திருவடி இருக்கே, நீ ஏதோ சாதாரணமா நினைச்சுட்ட. வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாழலே. சாழல்னா தோழின்னு அர்த்தம். சாழலைய தோழி, அந்த ராமன் திருவடியைத்தான் வானவர்களாகிய தேவர்கள் தம் சென்னி மலர் கண்டாய், தங்கள் தலைக்கு மேல் பூ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாமெல்லாம் தலையில பூ வச்சுக்கணும்னா ஒரு சரத்துல பூ வாங்கி தலையில மல்லிகை பூவோ ஏதோ ஒரு பூ வச்சுப்போம். ஆனா தேவர்களோ எம்பெருமான் திருவடி தாமரைகளைத்தான் தங்கள் தலைக்கு மீது பூவாக தரிக்கிறார்கள். வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாழலே. அப்போ பெருமாளுடைய எளிமை எவ்வளவு வசத்தினா, எந்த திருவடியை தேவர்கள் தங்கள் தலைக்கு மீது வைத்து அழகு பார்ப்பார்களோ அந்த திருவடியால ஒருத்தன் காட்டுல நடந்து போயிருக்கான்னா அந்த பகவான் எவ்வளவு பெருமை மிக்கவன், இவ்வளவு எளிமையா வந்திருக்கான்னு நினைச்சு பாரு. ஏன் அப்படி வந்தான்னா அந்த தேவர்களின் துன்பம் தீரத்தான். எந்த தேவர்கள் பெருமாள் திருவடியை தலைக்கு மேல வச்சு வணங்குறாளோ அந்த தேவர்கள் ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களாலே துன்பப்பட்டார்கள். அவ துன்பத்தை போக்கணும்னு நினைச்சான். அதனால என்ன பண்ணான், அதே திருவடி தேவர்கள் தலைக்கு மேல் பதித்த அதே திருவடியை காட்டிலே பதித்து நடந்து போய் வனவாசம் போறேங்கிற சாக்குல ராவணனை வதம் பண்ணிட்டு வந்தான். அதனால பகவான் அவ்வளவு உயர்ந்தவன்னு புரிஞ்சுக்கோ. அப்போ முதல் தோழி சொன்னது, ஆகா என்னது இது, ஏதோ காட்டுல போய் படுத்துட்டு இருக்காரே, இவர் தான் நீங்க சொல்ற பரம்பொருளா. அவ எளிமையை சொன்னா. இப்ப இவ பெருமையை சொல்றா. தேவர்கள் தலைக்கு மேல் சூடும் திருவடியை தான் காட்டுல வச்சு நடந்து போனா தெரிஞ்சுக்கோ. இது முதல் பாட்டு. அடுத்து 2வது பாசுரம் பாருங்கள். இப்போ அந்த முதல் பிராட்டி கேட்டாலாம், ஏமா தேவர்களை காப்பவன் தேவர்களுக்கே அப்படி அஞ்சேல்னு அபயம் தருபவன்கிற, அவரே பயந்து ஓடினவர் தானேன்னா. இவ கேட்டா, அவர் எப்பமா பயந்து ஓடினார்? அதான் 2வது பாட்டு. தந்தை தலைகழல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காணேடி. நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான்முகற்கு தந்தை காண் எந்தை பெருமான் காண் சாழலே. இப்போ முதல் பிராட்டி சொல்றா, அதுவா எங்க ஒளிஞ்சு பயந்து ஓடி போனான்னா, தந்தை தலை கழல தோன்றி போய் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணான்.
மதுரால வரும்போதே பார்த்தா என்னமோ கம்சனை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தான். அசரீரி சொல்லித்து இல்லையா கம்சன்ட்ட, இந்த தேவகிக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் உனக்கு யமன் என்று சொல்லியது. அதனால அனௌன்ஸ் பண்ணிட்டு பெருசா கம்சனை வதம் பண்ண போறேன்னு வீரன் மாதிரி தான் வந்தான். வந்ததுமே வீரத்துக்கு அடையாளமா என்ன பண்ணான், தலைனா விலங்குன்னு அர்த்தம். தந்தை தலை கழலை, தந்தையாகிய வசுதேவர் கால்லையும் கையிலையும் கம்சன் இரும்பு விலங்கு போட்டு கட்டி வச்சிருந்தான். அந்த விலங்கெல்லாம் கழலை அருந்து போகும்படியாக தோன்றினா அவதாரம் பண்ணி கிருஷ்ணன் அப்படி வந்து அவதாரம் பண்ணான். தேவகி வசுதேவர் கையில இருந்த விலங்கெல்லாம் அருந்து போச்சு. இந்த முதல் பிராட்டி சொல்றாளாம், நாங்களும் அதை பார்த்தது நினைச்சோம், பரவாயில்லடா, வரும்போதே 8வது குழந்தை கம்சனுக்கு யமன்னு சொன்னா, வந்து அவதாரம் பண்ணதும் பெற்றோர் கை காலில் உள்ள விலங்கெல்லாம் அறுத்துட்டான். அடுத்து பார், கம்சனை அடிச்சு உதச்சி இப்பவே அழிக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தா புஷ்ஷுன்னு ஆயிடுத்து. ஏம்மா என்ன பண்ணான்னா, வசுதேவர்கிட்ட சொன்னானா, அப்பா இங்க இருந்தா எனக்கு ஆபத்துப்பா, அதனால என்ன பண்ணு, நந்தகோபர்னு ஒருத்தர் கோகுலத்தில் இருக்கார், அவர் ஆத்துல என்னை கொண்டு போய் விட்டுடு, அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த பெண் குழந்தையை இங்க கொண்டு வந்து வச்சுடுன்னு சொல்லி குழந்தைய மாத்த சொல்லி ஆய்ப்பாடி மதுராலேருந்து யமுனையை கடந்து ஆயர்பாடிக்கு போய் நந்தன் குலமதலையாய், அங்க நந்தகோபர் இருக்காரு, மதலைனா குழந்தைன்னு அர்த்தம், குலமதலையாய் அவருடைய ஆயர் குலத்து குழந்தையாக விளங்கி வளர்ந்தான் காணேடி. அப்படித்தான் இவன் வளர்ந்தான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இப்படி போய் வளர்ந்தான். அப்போ நாங்களும் ஏதோ வீரன் தீரன் சூரன் வந்த வேகத்துக்கு கம்சன் அழிப்பான்னு பார்த்தா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காணேடி. இது பாருங்க, சப்புன்னு இருக்குமா இல்லையா? வந்துட்டார் 8வது குழந்தை கம்சன் அழிக்க போறது. வந்ததுமே பெற்றோரின் விலங்கையெல்லாம் அறுத்தார் எல்லாம் சொல்லிவிட்டு, எங்கேயோ போய் ஒளிஞ்சு மறைஞ்சு பயந்து வாழ்ந்தவர், அவரை பரம்பொருள்னு நீ கொண்டாடுறியா அப்படின்னு முதல் பிராட்டி கேட்டாலும். அதுக்கு 2வது பிராட்டி பதில் சொல்றா, அச்சச்சோ உனக்கு விஷயம் புரியலையா, நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான். வாஸ்தவம் தான், நந்தகோபன் வீட்டில் ஆயர் குல சிறுவனாகத்தான் வளர்ந்தான். ஆனா அப்படி வளர்ந்தவன் யாரு? நான்முகர்க்கு தந்தை கான். அவன் நான்முகனாகிய பிரம்மாவுக்கே அப்பா. தன் உந்தி தாமரையிலே பிரம்மாவையே படைத்த அந்த பகவான் தான் ஏதோ வசுதேவர் மகனாக வந்து அவதாரம் பண்ணி நந்தகோபருக்கு மகனாகவும் வளர்ந்து எந்தை பெருமான் கான். அது மட்டும் இல்ல, எந்தை நமக்கெல்லாம் பேருதவி செய்த பெருமான் நம்ம அத்தனை பேருக்கும் தலைவனாக இருப்பான். கான் சாழலே தொழி நன்னா பார்த்துக்கோ. ஏன் அவன் போனான்னா, கம்சனுக்கு பயந்தெல்லாம் போகல. கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், கம்சனுக்கு பயந்துதான் கிருஷ்ணன் ஆயர்பாடிக்கு போனான்னா ஜோக் ஆஃப் தி மில்லினியமே அதுதான். எங்கேயாவது கிருஷ்ணன் போய் கம்சனுக்கா, தேன கம்ச முக கீட்ட சாசனம் சுந்தரால்பகம் அபிப்பிரசஸ்யதே. சுந்தரபாகு ஸ்தவத்திலே கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், மூட்டை பூச்சி அடிச்சு நசுக்கிட்டு போற மாதிரி நீ கம்சனை எப்படியோ அழித்தொழித்து விடுவாய். அப்புறம் எதுக்குப்பா ஆயர்பாடி கோகுலத்துக்கு போனார்னா, அவருக்கு கோபிகைகளோட விளையாடணும்னு ஆசை. நன்னா கோபிகைகளோடு கூடியிருந்து அவர்களோடு விளையாடி நன்னா கிருஷ்ண லீலைகள்னு நிறைய புரியணும். இந்த கம்சவதமெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நான் வந்தது விளையாடத்தான். அதை முதல்ல பண்ணி மக்களுடைய உள்ளங்களையும் கண்களையும் கவருகிறேங்கிறதுக்காக அவர் ஆயர்பாடிக்கு வந்தாராம். அசுரர்களை வதம் பண்றது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், விளையாடுறது தான் முக்கியம்னு வந்தார். பயப்படுறதெல்லாம் சும்மா பாவனாமா, அதை பார்த்து பயந்துடாத. அவர் பிரம்மாவையே படைத்தவர். ஏதோ வசுதேவர் மகனாக பிறந்ததுனால சாதாரண மனிதன் நினைச்சுடாத. பிரம்மாவையே படைத்தவன் அவன்தான், எங்க எல்லோருக்கும் தலைவன் அவன்தான். கம்சன்கிற மூட்டை பூச்சிய இப்ப நசுக்கினா என்ன அப்புறம் நசுக்கினா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடலாங்கிறதுக்காக ஆயர்பாடிக்கு போனான். இந்த விஷயம் புரியலையான்னு 2வது பிராட்டி பதில் சொல்றா. அப்போ முன்பாட்டுல நீ தேவர்களை காக்க ராவணனை அழிக்க போனான், நீ கம்சனுக்கு பயந்துட்டானேன்னு முதல் பிராட்டி கேட்க, 2வது பிராட்டி அதெல்லாம் பயப்படல, மூட்டை பூச்சியை இப்ப வேணாலும் நசுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு வேணாலும் நசுக்கலான்னு அவன் விளையாடுறதுக்காக போனான்னு 2ஆம் பாட்டுல பதில் சொல்லிட்டான். இப்போ 3ஆம் பாட்டு. நான் முதல் பிராட்டி கேட்டா, ஏமா பரம்பொருள் பகவான்னு சொன்னா அவர் எல்லாம் நிறைந்தவர் தானே, இந்த ஆயர்பாடியில போய் எதுக்கு அவர் வெண்ண திருடணும்? அப்ப இது ரொம்ப எளிமையின் உச்சத்துக்கே போயிட்டாரே. 3ஆம் பாட்டு, ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப்போய் ஐப்பாடி தாழ்குழலார் வைத்த தயிர் உண்டான் காணேடி. தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன் வயிறு இவ்வேழுலகும் உண்டும் இடமுடைத்தால் சாழலே. முதல் பிராட்டி கேட்கிறாமா, அவன் கடவுளுங்கிற நீயும் கடவுள் எங்கேயாவது திருடுவாரா? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவாரா? நம்மளை போல மனுஷன் தான் என்ன பண்ணுவான், அடுத்தவன்ட்ட ஒன்று நன்னா இருக்குன்னா நாம எடுக்கலாமா, நமக்கு வருமா, இதெல்லாம் பார்ப்பான். ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணா, ஆயர்பாடியில் போய் விளையாடணும்னா நன்னா சமத்தா விளையாடிட்டு வரலாம் இல்லையோ,
போன இடத்துல இதுதான் விளையாட்டா? வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி இருக்கான். அவ கேட்கறா பாருங்க, ஆழ்கடல் சூழ் வையகத்தார், கடல் சூழ்ந்த இந்த பூமியில உள்ள அத்தனை பேரும் ஏச போய் கண்ணன் அப்படியே திட்டுறாளாம். திருடன் 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 திருடன்னு திட்டும்படி ஆய்ப்பாடி தாழ்குழலார், நன்கு தாழ்ந்த நீண்ட குழல் கூந்தல் கொண்ட அந்த பெண்கள் கோபிகைகள் வைத்த தயிர் உண்டான் காணேடி. அங்க இதுக்கடி அவ கடைஞ்சு வச்ச தயிர், அவளுடைய வெண்ணெய், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாரா இல்லையா? அவ உரக்குத்தின தயிர்னா ரொம்ப பிடிக்குமா, அவ கடைஞ்ச வெண்ணெய்னா பிடிக்குமா? திருடி திருடி சாப்பிட்டானே ஏன்னு கேட்டா. அதுக்கு ரெண்டாவது பிராட்டி பதில் சொல்றா, அச்சோ இது உனக்கு புரியலையா? அவனுக்கு பசிச்சுது, வயிறு நிரம்பணும்னு ஆசை, அதுக்காக திருடினான்னு நினைச்சியா? தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன் வயிறு, அந்த தயிரை சாப்பிட்ட வயிறு இருக்கே, கண்ணபிரானுடைய திருவயிறு, பொன் வயிறு, அந்த அழகான பொன் வயிற்றால் தான் இவ்வேழுலகும் உண்டும். முன்பு பிரளய காலத்துல ஆலமர இலையில குட்டி கண்ணனா வந்து 7 உலகத்தையும் சாப்பிட்டுட்டார். பாரேழு கடல் எழு மலை எழுமாய் சீர்கெழும் இவ்வுலக எழும் எல்லாம் 6 வயிற்றினில் அடக்கி நின்றங்கு ஓரெழு தோருருவானவனேன்னு மொத்த உலகத்தையும் சாப்பிட்டுட்டார், வயத்துக்குள்ள வச்சு விட்டார். அப்ப வயர் ரொம்பித்தான்னு பார்த்தா 7 உலகம் உண்டும் இடம் உடைத்தால் சாழலே. அப்பவும் வயத்துல இடம் இருந்துதான். 14 உலகங்கள், 14 உலகங்களை சாப்பிட்ட போதும் வயத்துல இடம் மிச்சம் இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 14 உலகத்தை சாப்பிட்டே நிரம்பாத வயிறு இத்தினுண்டு தயிரும் வெண்ணையும் சாப்பிட்டா நிரம்ப போறது. அப்ப அவர் வயிறு நிரம்புவதற்காக திருடுறாருன்னு நினைச்சியாருன்னா, அப்போ உடனே அந்த தோழி கேட்டாலாம், யாரா இருந்தாலும் தயிரோ வெண்ணையோ வயிறு நிரம்பத்தானே திருடுவா, வேற எதுக்கு திருடினாருன்னு கேட்டா. அதுக்கு இந்த தோழி சொல்றாளாம், அதுவா அடியார்களோட கைப்பட்ட பொருள்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோபிகைகள் கிருஷ்ணனுக்கு ரொம்ப இஷ்டம். அவா கையால உரகுத்தின தயிர், அவா கையால கடைஞ்செடுத்த வெண்ணெய் என் பக்தர்களின் ஸ்பர்ஷம் பட்டிருக்கேன்னு சொல்லி ஆசை ஆசையாக போய் அமுது செய்தானே ஒழிய இதை சாப்பிட்டு வயிறு நிரம்பணும் தேவையில்லை. 7 உலகத்தையே விழுங்கினாலும் கூட இடம் இருக்கிற வயத்துல இத்தினோண்டு வெண்ணையை சாப்பிட்டு தான் வயத்தை நிரப்பணும்னு அவனுக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கோன்னா. அப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணும்படி வீடு வீடா எதுக்கு தயிரையும் வெண்ணையும் திருடினான்னு முதல் பிராட்டி கேட்க, அது சாப்பிட்றதுக்காக திருடல, அடியார்கள் கைப்பட்ட பொருள் அவனுக்கு விருப்பம் என்று உணர்த்துவதற்காக திருடினான்னா. இப்ப 4வது பாசுரம். இப்போ முதல் பிராட்டி சொல்றாளாம், என்ன இருந்தாலும் ஆயர் குலம்னு சொன்னாலே கொஞ்சம் அறிவு குறைவோ என்பார்கள். அதுக்காக யாரோ ஒருத்தரை தாழ்த்தி சொல்றோம், வேறு கோணத்தில் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை ரசமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாகவே ஒருத்தன் சரியா படிக்கலைன்னா மாடு மேய்க்கப்போன்னு சொல்லுவா இல்லையா? அது போல மாடு மேய்க்கும் குலத்துல வந்துட்டானே, கண்ணனுக்கு கொஞ்சம் அறிவு குன்றிடுத்தோன்னு நினைக்கிறேன்னு அந்த முதல் பிராட்டி. ஏம்மான்னு கேட்டா, ஆமாம்மா, ஆயர்களுக்கு தான் எண்ணறிவு எழுத்தறிவெல்லாம் கம்மி, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு ஆண்டாளே சொல்லியிருக்கா. அதே குலத்தில் வந்துட்டான் இல்லையா, அதனால கண்ணனுக்கு கொஞ்சம் அறிவு குன்றி போச்சு. அதனால தான் செய்யத்தக்கது செய்யத்தகாதது ஒன்றும் தெரியாம வெண்ணையை போய் திருடி இருக்கான். அறிவு இருந்ததுன்னா திருடுவானா? இல்லாம தான் திருடினான்னா. அதான் 4ஆம் பாட்டு. அறியாதார்க்கு ஆனாயன் ஆகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் காணேடி. உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாழலே. இப்போ அவ சொல்றாளாம் முதல் பிராட்டி, அறியாதார்க்கு, இந்த உலகத்திலே அறிவு குன்றியவர்கள்னு ஒரு சிலர் உண்டு. அந்த அறியாதார்க்கு, அறிவு குன்றியவர்களுக்குள்ளே ஆண் ஆயன், மாடு மேய்க்கக்கூடிய ஆயனா, அதுலேயும் வடிகட்டி அறிவு குறைவாக உள்ளவனாகத்தான் பிறப்பேன்னு ஆணாயன் ஆகி போய் ஆயர் குலத்துல பிறந்துட்டான். மீண்டும் சொல்கிறேன், யாரோ ஒரு குலத்துல அவளுக்கு அறிவு அப்படியெல்லாம் அர்த்தமே கிடையாது. பாட்டில் உள்ள ரசத்தை மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன்டர்பிரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ரசம் என்னங்கிறது புரியாம போயிடும், வேற எதையாவது வச்சு டிபேட் தான் நடக்கும். அதனால விஷயத்துக்கு வருவோம். அறிவு குன்றியவர்களுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள வடிகட்டி அறிவு குன்றியவர்கள் யாருன்னா ஆண் ஆயன் ஆகி போய், அந்த ஆயர் குலமா. ஏன்னா இதை வியாக்கியானத்துல சுவையா பெரியவர்கள் காட்டுறா. ஆயர்கள் மாடு மேய்ச்சிட்டு வருவாளாம். முதலாளி சொல்லுவாராம், இவர் ஒரு மாடு மேய்ச்சா ஒரு உழக்கு நெல் தரேம்பாராம். என்ன பண்ணணும், நான் இன்னைக்கு 40 மாடு மேய்ச்சிருக்கேன், 40 உழக்கு நெல் கொடுன்னு கேட்கணும். அது கேட்க தெரியாதான். 1 2 3 என்ற எண்ணறிவு கூட கிடையாதான். எழுத்தறிவு அப்புறம் எண்ணறிவு கிடையாதான். அதனால என்ன பண்ணுவாளாம், 40 மாடையும் வரிசையா நிறுத்திட்டு முதல் மாட்டோட வாழை பிடிச்சி இதுக்கு ஒரு உழக்கு, இதுக்கு ஒரு உழக்கு, இதுக்கு ஒரு உழக்கு, இதுக்கு ஒரு உழக்குன்னு ஒரு உழக்கு ஒரு உழக்கு ஒரு உழக்குன்னே 40 உழக்கு நெல் வாங்கிட்டு போவாளாம். அந்த அளவுக்கு எண்ணறிவு கூட இல்லாத ஒரு குலத்துல வந்து பிறந்ததுனால உனக்கு வழக்கை எடக்கை என்னன்னே தெரியல. வலதுகை இடதுகையே தெரியாதுன்னா அப்ப தர்மம் அதர்மம் அதெல்லாம் தெரியுமா? தெரியாதனால தான் ஆய்ப்பாடி ஆயர்பாடியில போய்
உரியார் நறுவெண்ணெய், அவ மெனக்கெட்டு வெண்ணெயை எடுத்து உரி மேல ஒழிச்சு வச்சா நறுமணம் கமழும் வெண்ணெய், நறுவெண்ணெய் வாசனையை வச்சு மோப்பம் பிடிச்சு எங்க வெண்ணெய் இருக்குன்னு இந்த குட்டி கண்ணன் சரியா கண்டுபிடிச்சு உண்டு உகந்தான் காணேடி, அந்த வெண்ணெயெல்லாம் திருடி திருடி சாப்பிட்ருக்கான், வாசனையை வச்சு மோப்பம் பிடிச்சி வெண்ணெய் திருடி இருக்கான், நீ சொல்ற பரம்பொருள் அவன் தானே, அறிவு குன்றியதால் தானே இப்படி பண்ணினான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்ப ரெண்டாவது பிராட்டி பதில் சொல்றா, அடிப்பாவி, உரியார் நறுவெண்ணெய் உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு. உரியார் நறுவெண்ணெய், உரியிலே இருக்கக்கூடிய அந்த நறுமணம் கமிழும் வெண்ணெய் இருக்கே, அதை உண்டு சந்தோஷப்பட்டானே, அதை உண்டு ஆனந்தப்பட்டானே, அந்த ஆனந்தம் எதனால? அடியார்கள் கைப்பட்ட வெண்ணெயை சாப்பிட்டோமேன்னு ஆனந்தம். அதுக்காக அவர் சக்தி பெருமை ஞானம் குன்றெடுத்து நான் நினைச்ச பொன் வயிற்றுக்கு, அந்த பொன் வயிற்றிலே எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால் சாழலே, இந்த கடல் சூழ்ந்த மொத்த உலகம் இருக்கு பார், 14 உலகம், அத்தனையும் வைத்தாலும் கொள்ளும், அத்தனையுமே நிகராகாது. இதை எங்க காமிச்சான்னா, கிருஷ்ணன் மண் எடுத்து சாப்பிட்டான், யசோதை வந்து ஏய் மண்ணை சாப்பிட்டியா வாயை திறந்து காட்டுன்னா, கிருஷ்ணன் சொன்னான், நாகம் பக்ஷித்தவானம்பா சர்வே மித்யாபிஷங்சினஹா எதி சத்யகிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். இது பாகவத ஸ்லோகம். இது தெரியாம நிறைய பேர் ஒரு ரைம் சொல்லித்தராளே, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஹாஹான்னு. அதெல்லாம் கிருஷ்ணன் எப்போ பண்ணிட்டான், இந்த ஸ்லோகத்துல இருந்தா அவன் எழுதி வச்சிருக்கா. நாகம் பக்ஷித்தவானம்பா, ஏய் வெண்ணெய் சாப்பிட்டியா மண்ணு சாப்பிட்டியா, இல்லம்மா நான் சாப்பிடல. எல்லாரும் சொல்றாளே சர்வே மித்யாபிஷங்சினஹா, எல்லாம் பொய் சொல்றாமா, அப்படியா வாயை திறந்து காட்டு. எதி சத்யகிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். அதனால இந்த ஸ்லோகம் சொல்றவா சொல்லலாம், இல்லையா நாம ஆங்கிலத்தில் சொல்லிடுவோமே, கிருஷ்ணா கிருஷ்ணா எஸ் அம்மா, ஈட்டிங் மட் நோ அம்மா, டெல்லிங் லைஸ் நோ அம்மா, ஓப்பன் யுவர் மவுத் ஹஹான்னு திறந்தான். பார்த்தா 14 உலகங்களையும் அந்த வாய்க்குள்ளேயே காட்டிட்டான். அவன் வாய்க்குள்ளேயே 14 உலகங்களும் அடக்கம்னா, மேற்கொண்டு திருவயிறெல்லாம் இருக்கு இல்லையா, எரிநீர் உலக அனைத்தும் எய்தாதால் சாழலே. இப்ப இந்த சரித்திரத்தை ஏன் இங்க சொன்னான்னா, இதுல அவ கேட்டது நல்ல கேள்விதான். பெருமாள் எல்லா ஞானமும் உள்ளவர், ஆயர் குலத்துல வந்து பிறந்த போது ஞானமும் சக்தியும் குறைஞ்சுடுத்தாங்கிறதான் அவ கேள்வி. இதுக்கு பாருங்க ரெண்டாவது பிராட்டியின் பதில், ஆயனாக பிறந்த அப்புறம் மண்ணை சாப்பிட்ட அப்புறம் தானே வாய்க்குள்ள 14 உலகத்தையும் காமிச்சான். அப்போ ஆயனாக பிறந்தாலும் அவன் அறிவோ சக்தியோ குறைவதில்லை, அவன் அடியார்கள் கைப்பட்ட வெண்ணெய்ங்கிறதுனால அதை மோப்பம் முடிச்சு உண்டு ஆனந்தப்பட்டானே ஒழிய, மற்றபடி இதை சாப்பிட்டு தான் பெருமை வரணும்னு இல்லை, திருடணும்னு எண்ணம் இல்லை, அறிவும் குன்றவில்லைன்னு பதில் சொல்லிட்டா. அதனால அறிவு குன்றிய ஆயனாக இருந்து வெண்ணையை திருடினானேன்னு அவ கேட்டா, இல்லம்மா அறிவெல்லாம் குன்றவே இல்லை, அவர் சர்வேஸ்வரன் பெருமை என்றும் குறையாது, வாய்க்குள்ள வையகத்தையே வச்சார்னு 4ஆம் பாட்டுல சொல்லிட்டா. இப்போ 5ஆம் பாட்டு இந்த முதல் பிராட்டி கேள்வி கேட்குறா, இல்லம்மா அறிவு குறையாது ஓகே, ஆனா பகவானுடைய சக்தி குறைஞ்சிடும்னா, ஆயனாக ஒரு சாதாரண பிள்ளையாக வந்து பிறந்துட்டான்னா பெருமாளுக்கு இருக்கிற அவர் ஆம்னி போட்டன்ட் சூப்பர் பவர்னு சொல்றோமே, அந்த சக்தி எல்லாம் அவருக்கு இருக்காதோன்னா, ஏம்மா அவருக்கு எல்லா சக்தியும் உண்டே அப்படின்னு ரெண்டாவது பிராட்டி சொன்னா. அதுக்கு முதல் பிராட்டி சொல்றா, அப்புறம் எதுக்கு யசோதை கிட்ட அடி வாங்கி உரலோட கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்காரே, எங்கேயாவது சக்தி உள்ளவர் அடி வாங்குவாரா, சக்தி உள்ளவர் கட்டுண்டு கிடப்பாரா? அதான் 5ஆம் பாட்டு. வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கையிற்றால் கட்டுண்டான் காணேடி, கண்ணி குறுங்கையிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே. இப்போ அவ சொல்றா, வண்ண கருங்குழல், வண்ண நல்ல கருமை நிறம் படைத்த அழகான கருங்குழல் கருத்த கூந்தல் கொண்ட ஆய்ச்சியால், ஆய்ச்சியாகிய யசோதையாலே மொத்துண்டு, மொத்துன்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம், நம்ம தமிழ்லயே சொல்லுவோம் நல்லா போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டான்னு. அப்படி யசோதை அடிச்சா அவ அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கிறான். அத்தோடு கண்ணி குறுங்கையிற்றால், குறுங்கயிறுனா சின்ன கயிறு, கண்ணினா முடிச்சுன்னு அர்த்தம், கண்ணி குறுங்கையிற்றால்னா முடிச்சு போட்ட சின்ன கயிற்றாலே கட்டுண்டான் காணேடி, யசோதை உரலோடு சேர்த்து கட்டிட்டா முடிச்சு போட்ட சின்ன கயிறால, அந்த கண்ணி முடிச்சுள்ள சின்ன கயிறாலே அவள் கட்டி போட இவனும் கட்டுண்டு கிடந்தான். இந்த இடத்துல ஒரு சுவையான வியாக்கியானம். அது என்ன முடிச்சு போட்ட கயிறுனா என்ன அர்த்தம்னா, கண்ணன் என்ன பண்ணுவானா, இவன் ரொம்ப விஷமம் பண்ணி வெண்ணையெல்லாம் திருடினா யசோதை கயிறை வச்சு உரல்ல கட்டிடுவாளாம். யசோதை தன்னை கட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா, வீட்டில் உள்ள எல்லா கயத்தையும் கத்திரிக்கோலால் சின்ன சின்னதாக, அந்த பிட்டு பிட்டான்னு சொல்லுவோம் பாருங்க, சின்ன சின்னதாக எல்லா கயத்தையும் வெட்டி வெட்டி வச்சுட்டானா.
அதனால யசோதை கண்ணபிரான கட்டலான்னு வந்து பார்த்தா எல்லா கயிறும் சின்ன சின்ன கயிறா இருந்ததாம். யசோதை சொன்னாலாம், ஓஹோ நீ கயத்தை வெட்டி விட்டா மட்டும் நான் விட்டுருவேனா? அதனால கிருஷ்ணன் இப்பெல்லாம் என்ன பண்ணுவானா, வெண்ணெய் திருட போனாலே வீட்டில் உள்ள கயத்தெல்லாம் முதல்ல சின்ன சின்னதாக வெட்டி விட்டுட்டு அப்புறம் வெண்ணெயை திருடுறேன்னு போவானோ. ஏன்னா யசோதை உடனே அவனை கட்ட முடியாது, இவ கயத்துக்கு தேடுவா இல்லையா. ஆனால் யசோதை என்ன பண்ணா, நான் உன்னை விடுறதா இல்லைன்னு சின்ன சின்ன கயத்தெல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு அதையே ஒரு பெரிய கயிறாக்கிட்டாலும். அதான் கண்ணி முடிச்சு போட்டு உருவாக்கின குறுங்கயிற்றால். இது அவ்வளோ முடிச்செல்லாம் போட்டு வந்தாலும் அது சின்ன கயிறாக தான் இருந்தது. எப்படியோ இழுத்து பிடிச்சி கட்டி போட்டுட்டா கிருஷ்ணனை. இப்படி முடிச்சு போட்ட கயிறால கட்டுண்டு கிடந்தான். யசோதை மொத்தினா அடி வாங்கினா. அவன் தானம்மா நீங்க சொல்ற பரம்பொருள், சக்தியே இல்லையேன்னா. ரெண்டாவது பிராட்டி பதில் சொல்றா, கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும். உண்மைதாம்மா, கட்டி போட்டா கட்டுண்டு கிடந்தான். எதனால? அவள் அன்புக்கு கட்டுப்பட்டான். பகவான் ஆணவத்துக்கு கட்டுப்பட மாட்டான், அன்புக்கு கட்டுப்படுவான். ஏன் சுகபிரம்மம் பாகவதத்தில் வியந்து சொல்றார், எந்த பகவான யோகிகளுடைய மனசால் கூட பிடிக்க முடியாதோ அவனை துரத்தி யசோதை கையால பிடிச்சாலே என்ன காரணம்னா அவன் அன்புக்கு கட்டுப்பட்டான். எந்த பகவானுக்கு உள்ளும் புறமும் கிடையாதோ அவனை 3 சுத்து கயிறு சுத்தி அந்த கயத்துக்குள்ள அடக்கிட்டாளேன்னா அன்புக்கு கட்டுப்பட்டான். அதனால அவன் அன்புக்கு கட்டுப்படுவானே ஒழிய அவன் பெருமை என்றால் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் சாடலே. இமையோர்னு சொல்லக்கூடிய இமைக்காது பகவானை வைகுண்டத்தில் சேவிக்கும் நித்திய சூரிகள், அதான் சதா பஷ்யந்தி சூரையகான்னு இமைக்காது பகவானை சேவிக்கிறாளே, அவர்களால் கூட எண்ணற்கு அரியன், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருமை கொண்டவன். ஏன் நம்மாழ்வாரே வியந்தார். இவன் கட்டுண்ட வரலாற்றை பார்த்துட்டு நம்மாழ்வார், ஆஹா 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு, எத்திரம் 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 முரலினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே எத்திரம். ஐயோ இதை என்னவென்று சொல்வது என்று நம்மாழ்வார் போன்ற மகான்களும் நித்திய சூரிகளுமே மொத்தமாக புரியவில்லை என்று வியக்கும்படியான பெருமை கொண்டவன்மா. ஏமா ஒரு கயத்தோட கட்டி போட்டாங்கிறதுக்காக பரம்பொருள் கட்டுண்டு கிடக்கான்னா அதை அவன் எளிமைன்னு ரசிக்கணும், அதுக்காக ஒண்ணுமில்லாதவன் நினைச்சுறாதேங்கிறா. அப்ப 5ஆம் பாட்டுல யசோதை கட்டி போட்டப்போ அடி வாங்கி கட்டுண்டு கிடந்தவன் தானே நீ சொல்ற தெய்வம், சக்தி குறைஞ்சுடுத்தான்னா? அதுக்கு தான் பதில், அவன் சக்தி குறையவே இல்லை, அவன் அவள் தன்னை கட்டி போடும்படியாக பண்ணி கொண்டான். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவள் தன்னை கட்டி போடும்படி செஞ்சான். அதுவும் கிருஷ்ணனுடைய சக்தி தான். இல்லைன்னா அத்துணுண்டு கயிறால பகவானை கட்ட முடியுமா? அந்த கயிறு பகவானை கட்டியது எதனாலே? பகவான் அந்த கயத்துக்கும் சக்தி கொடுத்தான், தன்னை கட்டும் சக்தியை யசோதைக்கு கொடுத்தான். அவன் சக்தி குறையலை, யசோதைக்கும் கயத்துக்கும் சக்தி கொடுத்ததே அவன்தான்னு 5ஆம் பாட்டில் பதில் சொல்லிட்டா. இப்போ 6ஆம் பாட்டு. இந்த முதல் பிராட்டி கேட்டாலாம், மா நீ சொன்ன மற்ற விஷயம்லாம் சரிதான், ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த கண்ணன்னு சொன்னா, இப்போ நாமே ஒரு தெய்வம்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? ஒரு பெரிய சபையிலே அடியார்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ண, முனிவர்கள் எல்லாம் தியானம் பண்ண, ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் உள்ளிட்ட மகான்கள்லாம் அவருக்கு தொண்டு செய்து கைங்கரியம் பண்ணி அவர் குணங்களை அனுபவிக்க அப்படி இருப்பார்னு பார்த்தா, நானும் போய் விசாரித்தேன் ஆயர்பாடியில். இங்கே யாரோ பரம்பொருள் தெய்வம் கடவுள்னு சொல்கிறாளே பரமாத்மான்னு அவர் யாருன்னு கேட்டேன். அவள் சொல்கிறா, காலில் ஒரு மரத்தை கட்டின்னு ஆடின்னு இருப்பான், அவன் தான் பரபிரம்மங்கிறான். இது எங்கேயாவது சொன்னால் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? பரபிரம்மம்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? அங்கிங்கே நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இப்படி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா காலில் மரத்தை கட்டிட்டு டான்ஸ் ஆடின்னு இருப்பான். அதுவும் எங்கே போய் பார்க்கலான்னா நார்த் சந்தியில், இந்த 4 தெரு சந்திக்கிறது இல்லையா, அந்த சந்தியில் போய் பாருங்கோ. அங்கே காலில் ஒரு மரத்தை கட்டிட்டு டான்ஸ் ஆடுவான், நடனம் ஆடின்னு இருப்பான். அவன் தான் பரம்பொருளுங்கிறா. ஏம்மா இவனை பரம்பொருள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதான் 6ஆம் பாட்டு. கன்ற பறை கரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி. மன்றில் மரக்கால் கூத்தாடினான் ஆகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் சாழலே. முதல் தோழி சொல்றா, முதல் பிராட்டி, கன்ற, கன்றுதல்னா எதிரிகள் எல்லாம் தோற்று போறுதல், கன்றல் என்றால் வீழ்தல்னு அர்த்தம். கன்ற எதிரிகள் எல்லாம் தோற்று போகும்படி பறை கரங்க, பறை உள்ளிட்ட முரசு உள்ளிட்ட அந்த வாத்தியங்கள் எல்லாம் கரங்க, நன்றாக ஒலி எழுப்ப, சப்தம் ஏற்படுத்த, கண்டவர்தம் கண்களிப்ப, பார்ப்பவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் ஆனந்தப்படும்படி, அல்லது இது கண்ணனை கொஞ்சம் குறைச்சு சொல்றா இல்லையா, கண்டவர்தம் கண்களிப்ப, கண்டவர்கள்லாம் பார்த்து ரசிச்சுன்னு இருக்கா அப்படியும் வச்சுக்கலாம், காணக்கூடிய அடியார்கள் ரசிக்கிறான்னு வச்சுக்கலாம், கண்டவர்கள் எல்லாம் ரசிக்கிறார்கள், அப்படியெல்லாம்
மன்றில், மன்றில்னா நாற்சந்தியில், 4 சந்தி 4 தெரு சேரக்கூடிய இடம், அந்த இடத்துல நின்னுண்டு மரக்கால் கூத்தாடினான் காணேடி. கூத்தாடினான்னா நாட்டியமாடினான்னு அர்த்தம். மரக்கால்னா இங்க வியாக்கியானம் தன்னுடைய திருவடியில ஒரு மரத்தை கட்டின்னு இருக்கானோ, மரத்தை திருவடியில் கட்டி கொண்டு ஆடக்கூடிய அந்த நாட்டியத்துக்கு மரக்கால் கூத்துன்னு பேராம். இப்படி மன்றில் நார்ச்சந்தியில மரக்கால் கூத்து ஆடினான் காணேடி. இப்படி கூத்தாடி நடனம் ஆடினானே, நீ சொல்ற பரம்பொருள்னா அவன் தானாமா? என்னம்மா இது பரம்பொருள்னா இப்படித்தான் இலக்கணம் வகுப்பீர்களா? நமக்கு பிரம்மசூத்திரத்திலெல்லாம் ஜன்மாத்தியஸ்ய யதஹா, இந்த உலகத்தை படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் அவன்தான் பரம்பொருள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதுவும் ஓரொரு அதிகரணமும் நாம ஸ்ரீபாஷ்யத்தில் பார்த்தா எம்பெருமானுக்கு ஒரு லட்சணம். பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேசாத் தகர உத்தரேபியா ஈக்ஷதி கர்ம வியபதேசாத் சகா, இப்படியெல்லாம் பகவானுக்கு பிரம்மசூத்திரத்தில் அடையாளம் சொன்னா காலில் மரத்தை கட்டி கொண்டு கூத்தாடுபவர் நாற்சந்தியில் இருப்பார். கண்டவர்கள் எல்லாம் ரசித்து விட்டு போவார்கள், எதிரிகள் எல்லாம் தோற்று வீழ்வார்கள், பறைவாத்தியம் எல்லாம் முழங்கும். அவர் தான் பரம்பொருள்ங்கிற காணேடி நன்னா பார்த்துக்கோன்னா. அதுக்கு அவ திரும்ப பதில் சொன்னா, மன்றில் மரக்கால் கூத்தாடினான் ஆகிலும். ஆமாம்மா கூத்தாடட்டுமே, அப்படி அவன் மரக்கால் கூத்து ஆடினாலும் கூட என்றும், என்றும்னா எல்லா காலத்திலும்னு அர்த்தம். ஏன்னா நீ திரும்ப திரும்ப ஒரு அவதாரத்தையும் சொல்லி சொல்லி கேள்வி கேட்குற. ராமாவதாரத்தில் காட்டுக்கு போனா, கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர்பாடிக்கு போனா, என்றும் அது ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ கிருத்தயுகமோ திரேதாயுகமோ துவாபர யுகமோ கலியுகமோ அது எந்த நிலையாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அரியன் இமையோர்க்கும் சாழலே. இமையோர்களாகிய தேவர்கள் அவர்களுக்கு அரியவன்னா நெருங்க முடியாதவன் அர்த்தம். இந்த கண்ணன் மரக்கால் கூத்து ஆடினது வாஸ்தவன் தான், அதுக்காக அவன் தான் பரம்பொருளான்னு சந்தேகப்படாத. கண்ணன் மரக்கால் கூத்து ஆடும்போது ஆயர் சிறுவர்கள்லாம் கிட்டக்க வரேன்பானாம், நீங்களும் ஆடுங்கோன்னு சேர்த்துப்பானாம். ஆனால் தேவர்கள்லாம் பார்த்துட்டு அது என்ன, ஆஃப்டர் ஆல் ஆயர்குல சிறுவர்களை பக்கத்தில் சேர்த்துக்கிறது, எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டானா? நாங்கள் வரோன்னு தேவர்கள் வந்தாலோ, அது தேவர்கள் வேஷத்திலேயே வந்தாலோ மாறு வேஷத்தில் வந்தாலோ எப்படி வந்தாலும் நீங்கள்லாம் வரப்படாதுன்னு அகத்திடுவானா. அப்போ ஆயர்களுக்கு எளியவன் இமையோர்க்கு அரியவன். அது பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு. அரியன் இமையோர்க்கும், தேவர்களுக்கு அரியவன்னா என்ன அர்த்தம்? ஆயர்களாகிய பக்தர்களுக்கு எளியவன் அர்த்தம். அப்போ ஆணவத்தோடு வரக்கூடிய தேவர்களை அப்போ கூட கிட்டக்க சேர்க்க மாட்டேங்கிறானே. ஒருத்தன் தைரியமா தேவர்களையே தூக்கி தள்ளி நிறுத்துறான்னா அப்போ அவன் தேவர்களை விட பெரியவன் தானே அர்த்தம். ஒருத்தரை பார்க்கறதுக்காக தேவர்களே அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்துன்னு இருக்கான்னா இவன் தேவர்களை விட பெரியவன் தானே அர்த்தம். அவன் எளிமையோடு வந்து மரக்கால் கூத்து ஆடினான்னு புரிஞ்சுக்கோன்னு 2வது பிராட்டி பதில் சொல்கிறாள். ஆகையினால என்னம்மா காலில் மரத்தை கட்டின்னு நார்ச்சந்தியில கூத்தாடுபவன் தான் பரம்பொருளானா, அப்படி ஆடும்போது கூட தேவர்கள் அவனை நெருங்க முடியல பாத்தியா, அவன் தான் பரம்பொருள்னு 2ஆம் பிராட்டி சொன்னான். அடுத்து 7ஆம் பாட்டு முதல் பிராட்டி கேட்கறா, எல்லாம் சரிதாம்மா, நான் பகவான்னா அவனை யாரும் திட்டக்கூடாது இல்லையா? இந்த கண்ணன் எல்லார்த்தையும் ஏச்சு பேச்சு திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கானே, போறவா வரவா அவாய்வான்னு எல்லாரும் கண்ணனை ஏசுகிறார்களே, இப்படியெல்லாம் திட்டு வாங்கணுமான்னு கேட்கறா. அதுதான் 7ஆம் பாட்டு. கோதைவேல் ஐவர்க்காய் மண்ணகலம் கூறியிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி, தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதநீர் வையகம் முன் உண்டுமிழ்ந்தான் சாழலே. இப்போ முதல் பிராட்டி கேள்வி கேட்கிறா. கோதை மாலை அணிந்த, வேல் கையிலே வேல் உள்ளிட்ட ஆயுதங்கள் ஏந்திய ஐவர்க்காய் பஞ்ச பாண்டவர்களாகிய மன்னர்கள், மண்ணகலம் அந்த மாலை அணிந்த ஆயுதம் ஏந்திய பஞ்ச பாண்டவர்களுக்கு மண்ணகலம் பூமியை கூறியிடுவான், பிரித்து கொடுக்கணும். அதாவது கௌரவர்கள் மொத்த ராஜ்யத்தையும் அனெக்ஸ் பண்ணி அபகரித்து வச்சுட்டா, பாண்டவர்களுக்கு தேவையான ராஜ்யத்தை கூறு போட்டு கொடுக்கணும். கூறியிடுவான். அப்படி கூறு போடுவதற்காக தூதனாய், பாண்டவர்களுக்கு தூதனா. பொதுவாகவே யாரை தூது அனுப்புவார்கள்னா யார் சண்டை போடவே லாயக்கில்லையோ, யார்கிட்ட எந்த வலிமை வேற எதுவுமே கிடையாதோ, சரிப்பா நீ வேற எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, நீ தூது போய் பேசிட்டு வான்னு. எப்பவுமே சண்டைக்கு சரி வராதவாளை தான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவா. அப்படி தூதுவன்னு தான் இவர் போனார். போன இடத்துலையும் என்னாச்சுன்னா மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி. மன்னவன்னா அங்கே துரியோதனன், அங்கே ஒரு மன்னன் துரியோதனன்னு ஒருத்தன் உட்காண்டிருக்கான். சொல்லுண்டான்னா அவன்கிட்ட வார்த்தையை வாங்கி கட்டின்ட்டான், திட்டு வாங்கினான்னு அர்த்தம். துரியோதனன் கண்ணபிரானை கண்டபடி ஏச்சு பேச்சு பேசுறான். மாடு மேய்ச்சவன் இவன் பெரிய தூதுவன்னு வந்திருக்கான், இவனுக்கு என்னடா மரியாதை கொடுக்கறது? துரியோதனன் சொல்றான் எல்லாத்தையும், இந்த பார் இந்த கிருஷ்ணன் வருவான் பெருசா தூதுவன்னு, யாரும் எழுந்து நிற்கப்படாது. அப்போ கூட பீஷ்மர் துரோணர்லாம் சொன்னாலாம், பகவான் வராருன்னா எழுந்து நிற்பது தான்ப்பா நியாயம், நிற்கக்கூடாதுங்கிறியே. துரியோதனன் சொன்னான், இந்த பார் இங்கே நான் தான் மன்னன், நான் தான் ராஜா, நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நீங்களும் பண்ணணும், அவனுக்கு யாரும் எழுந்து நிற்கப்படாதுன்ட்டான்.
ஆனால் நடந்த கதை வேற. கிருஷ்ணன் உள்ள வந்தான், எல்லாரும் எழுந்து நின்றுட்டான். துரியோதன கர்ணனை கூப்பிட்டான், டே இங்க வட, இந்த பீஷ்மர் துரோணர் எழுந்து நின்னா பரவாயில்ல, நீலாம் எதுக்கடா எழுந்து நின்ன, யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொன்னேனோ இல்லையோன்னா துரியோதன. கர்ணன் சொன்னான், ராஜா பாருங்க நீங்களே எழுந்து நிற்கிறீர்கள். அப்போ எல்லாரும் சொல்லிட்டாலாம், துரியோதனா நாங்கள் கிருஷ்ணனை பார்த்து எழுந்துக்கல, கிருஷ்ணன் உள்ள வந்ததும் நீயே எழுந்து நின்று விட்டாய், உன்னை எறியாமல் எழுந்து நின்று விட்டாய், மன்னனே எழுந்து நின்னா நாங்கள்லாம் நிற்கணும் இல்லையா, அதனால நாங்கள் எழுந்து நின்னோன்ட்டாலாம். ஆனாலும் துரியோதனை எவ்வளோ பேச்சு பேசினா கண்ணபிரான, இப்படியெல்லாம் திட்டு வாங்கி கொண்டிருப்பவனா பரம்பொருள். பரம்பொருளுக்கு இலக்கணம் சொல்லுன்னா முனிவர்களால் போற்றப்படுபவன், ஆழ்வார்களால் புகழப்படுபவன் சொல்லணும். அதை விட்டு துரியோதனன்ட்ட திட்டு வாங்கினவன் பரம்பொருள் நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா ரெண்டாவது பிராட்டி, தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆயிலும். ஆமாம்மா, தூது போய் இப்படியெல்லாம் வாங்கி கட்டின்டான் தான், இருந்துட்டு போட்டுமே. ஓத நீர் வையகம் முன் உண்டுமிழ்ந்தான் சாழலே, அவன்தான் கடல் சூழ்ந்த மொத்த உலகத்தையும் பிரளய காலத்திலே உண்டு படைப்பு காலத்திலே உமிழ்ந்தவன். உண்டு அப்படின்னா எல்லா உலகத்தையும் தனக்குள் வைத்து கொண்டான் பிரளயம் அழிவு காலத்தில். படைப்பு காலம் சிருஷ்டி காலம் வரும்போது உமிழ்ந்த உண்டதையெல்லாம் அவன் வெளியிட்டான். உலகு உண்டுமிழ்ந்த முதல்வனு தொண்டரடி பொடி ஆழ்வாரும் பாடினார் அல்லவா. அப்போ ஓத நீர் வையகம் முன் உண்டுமிழ்ந்தான் சாழலே, இந்த உலகத்தையே உண்டு உமிழ்ந்தவன். அதை அங்கேயும் காமிச்சான். எப்படின்னா துரியோதனை என்ன பண்ணான், கண்ணனை சிறை வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கீழே ஒரு குழியெல்லாம் நோண்டி மல்லர்களை நிறுத்தி அதற்கு மேல் கண்ணனுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு வச்சு சிறை பிடிக்க போறேன்னு நினைச்சான். யசோதைக்கு தான் கிருஷ்ணன் கட்டுண்டு கிடந்தான், துரியோதனனுக்கு கிடையாது. பெரிய விஸ்வரூபத்தை காமிச்சான். பார், உலகத்தை உண்டுமிழ்ந்தவன் நான் தான் என்பதை துரியோதனனுக்கு அங்கேயே காட்டினான். அது மட்டும் இல்லை, அவன் திட்டு வாங்கும் போதும் பரம்பொருளாம். அது எப்படின்னா பாருங்க, அங்கே மகாபாரதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம். இந்த துரியோதனை கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான், ஏய் என்ன நாங்கள்லாம் எங்கள் அரண்மனைக்கு வான்னு கூப்பிட்டோம், இங்கெல்லாம் வராமல் விதுரன் வீட்டுக்கா போகிற, கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷல போஜனம். ஏய் புண்டரீகாட்சா, ஏ தாமரை கண்ணா, எதுக்காக விதுரன் வீட்டுக்கு போனேன்? பாருங்க, திட்டும் போது கூட தன்னை அறியாம துரியோதனன் வாயில தாமரை போல் அழகான கண்ணனை திட்டும்போது கூட துரியோதனன் வாயில தன்னை அறியாமல் தாமரை கண்ணனே என்று கண்ணனை அழைக்கிறான் அல்லவா. அவன் கண்ணழகா அவன் கூட சொல்றாப்புல ஆயிடுத்து இல்லையா. அப்போ பகவானை பொறுத்தவரை யாராலும் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை திட்டணும்னு நினைக்கிற வாய் கூட அவரை வாழ்த்திடும். அவனை அவமதிக்கணும்னு நினைச்ச துரியோதனன் கூட தன்னை அறியாம எழுந்து நின்னுட்டான். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு, பகவான் தூது போகணும்னு ஆசைப்பட்டு போனான். அவன் சக்தி இல்லாம தூது போலையான். என்னன்னா இதை பராசர பட்டர் ரொம்ப ரசிச்சு சாதிப்பார். என்னன்னா ராமாவதாரத்தில் திருவடியான ஹனுமான் தூது போய் ரொம்ப நன்னா பேர் வாங்கிட்டார். ஆஹா ராமதூதன் ராமதூதன்னு ராமபிரானை விட ஹனுமான் திருவடியை தான் எல்லாரும் நன்னா கொண்டாடுறா. இதை பகவான் பார்த்தானா, என்னடா இது ஹனுமான் இப்படி தூது போய் பேர் வாங்கிட்டாரே. ஆனால் ராமாவதாரத்தில் பகவான் தூது போலையேன்னா அவர் சக்கரவர்த்தி திருமகன் இக்ஷ்வாக்கு குலத்தில் அவதாரம் பண்ணிவிட்டார். அதனால அவரை யாரும் தூது போக சொல்ல மாட்டா. அவர் போறேன்னாலும் ஐயோ நீங்கள் போய் எங்களுக்காக தூது போகிறதாம்பா. அதுக்காகத்தான் கிருஷ்ணாவதாரத்தில் எதுகுலத்தில் அவதாரம் பண்ணோம். வசுதேவர் அவர் எதுகுலத்தை சேர்ந்தவர். அந்த எதுகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு முடிசூட்டுதல் பட்டாபிஷேகம்ங்கிற வழக்கம் அவளுக்கு கிடையாது. அதனால தேர்ந்தெடுத்து எதுகுலத்திலே அவதாரம் பண்ணானா கண்ணபிரான். அதனால இப்போ யாராவது தூது போக சொல்லுவாளான்னு பார்த்து தன் பக்தர்களுக்காக ஆனந்தமாக தூது போயிட்டு வந்தான் பகவான். இப்போ அது அவனுடைய பெருமையைத்தானே சொல்கிறது. ஆக தன் பக்தர்களுக்காக தான் தூது போக வேண்டும் என்று விரும்பி பகவான் போனானே ஒழிய சக்தி இல்லாமல் போர் புரிய ஆற்றல் இல்லாமல் தூது அனுப்பினான்னு அர்த்தம் இல்லை. அப்போ துரியோதனை திட்டினாலும் கூட எதிரி கூட தாமரை கண்ணான்னு சொல்றான் பார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டவன் பகவான்கிறதான் 7ஆம் பாட்டு. அதனால என்னம்மா தூது போய் திட்டு வாங்கினவனா உங்க பரம்பொருள்னு கேட்டா, திட்டும் போது கூட தாமரை கண்ணன்னு சொன்னான் பாரு. பக்தர்களுக்காக பகவான் தூது போவான்னு 7ஆம் பாட்டில் உணர்த்தினாள். இப்போ 8ஆம் பாட்டு கேட்டா, அதெல்லாம் பரவாயில்லம்மா, ஒரு பெரிய பரம்பொருள்ங்கிறவர் என்ன பண்ணணும், அவர் இருந்து அவருக்கு 4 பேர் தேரோட்டி அவரை எல்லோரும் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் உங்கள் பரம்பொருள் பகவான் யாருன்னா அவர் அர்ஜுனனுக்கு தேரோட்டின்னு இருக்கார். என்னப்பா டிரைவர் தான் பரமாத்மாவா, தேரோட்டி கொண்டிருக்கிறாரே, பார்த்த சாரத்தையும் தேரோட்டுறாரே அவர் தானான்னு கேட்குறா. 8ஆவது பாட்டு, பார்மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர்மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் காணேடி, தேர்மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார்மன்னர் தங்கள் தலைமேலான் சாழலே. பார் மன்னர் மங்க, இந்த பூமியிலே வாழ்ந்த பல துஷ்ட மன்னர்கள் எல்லாம் மங்கி அழிந்து போகும்படி
படை தொட்டு வெஞ்சமத்து, சமம்னா போர்க்களம், வெஞ்சமம் அந்த கொடுமையான குருக்ஷேத்திர போர்க்களத்துல படை தொட்டு ஆயுதத்தை கையில எடுத்தான் கண்ணபிரான். கிருஷ்ணன் எங்க ஆயுதம் எடுத்தான்? அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டாரேன்னா பொதுவா நாம சொல்லுவோம் பீஷ்மருக்காக கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்தான். ஆனா அது பீஷ்மருக்காக சும்மா சக்கரத்தை கையில எடுத்து நடந்துட்டு திரும்பி வந்துடுறார். ஆனா இந்த இடத்துல வியாக்கியானத்துல பெரியோர்கள் ஆயுதம் எடுத்ததுன்னு எதை சொல்றான்னா, 14ஆம் நாள் யுத்தத்துல சூரிய அஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு அர்ஜுனன் சபதம் பண்ணான். ஆனா அதற்குள் அர்ஜுனனால் ஜெயத்ரதனை கொல்ல முடியவில்லை. அதுக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்து, சக்கர ஆயுதம் தானே, படை தொட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து அதனால் சூரியனை மறைத்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்தோங்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி ஜெயத்ரதனை வெளியில வர வச்சு அர்ஜுனன் மூலமாக அழித்தான் அல்லவா. அதுதான் படை தொட்டு. அதான் பார்மன்னர் மங்க, அந்த ஜெயத்ரதனும் ஒரு ராஜா தானே, அவன் அழிந்து போகும்படியாக படை தொட்டு வெஞ்சமத்து சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைத்து போர்க்களத்திலே தேர் மன்னர்க்காய் என்று தேருடைய பாண்டவர்களுக்காக அன்று தேரூர்ந்தான் காணேடி. அவ தேர கண்ணனே அர்ஜுனனுக்கு தேரோட்டி பார்த்தசாரதி என்று தேரோட்டினானே காணேடி. என்னன்னா பார்த்துக்கோமா, இந்த தேரோட்டினவர் தானே நீ சொல்ற பரம்பொருள்னா. அதுக்கு பதில் சொல்றா ரெண்டாவது பிராட்டி, தேர்மன்னர்க்காய் என்று தேரூர்ந்தான் ஆகிலும். இருக்கட்டும்மா, அவன் தேரோட்டினாலும் கூட தார் மன்னர் தங்கள் தலைமேலான் சாழலே. தார் மன்னர், மாலைகள் அணிந்த அந்த மன்னர்கள், கடைசியா வெற்றி வாகை சூடி அந்த மாலை அணிந்தார்களே மன்னர்களாகிய பாண்டவர்கள், தங்கள் தலைமேலான் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் என்ன பண்ணா, டிரைவர்னு கூப்பிட்டு சம்பாவனை கொடுத்து அனுப்பல, எங்க கண்ணனாலதான் வெற்றின்னு சொல்லி அவன் திருவடியை தங்கள் தலைக்கு மேல் வைத்து வணங்கினார்கள். தலைமேலான் சாழலே. அப்போ அவன் டிரைவர் சீட்ல கீழே உட்கார்ந்துருக்கலாம், அர்ஜுனன் தான் தான் வீரன்னு சொல்லி மேல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் இந்த பகவான் தான் நம்ம இயக்கி இந்த வெற்றியை பெற்று தந்தான்னு. மொத்த பாண்டவர்களும் வெற்றி பெற்ற பின் கண்ணன் திருவடியைத்தானே பணிந்தார்கள். அதனால மேலோட்டமா பார்த்தால் நீ சொல்றது சரிதான், ஏதோ ஆயுதத்தெல்லாம் எடுக்க மாட்டேன்னார், அப்புறம் எடுத்தார், சூரியனை மறைச்சார், தேரோட்டின் இருந்தார், அவர் தானான்னு கேட்ப. ஆனா தேரோட்டி கொண்டிருந்தாலும் 5 பாண்டவர்களும் அதிலே பயணிக்கும் பாண்டவர்கள் எல்லாம் கண்ணன் தான் கத்தின்னு இருந்தா இல்லையா. அர்ஜுனனுக்கு தேரோட்டினான்னா அது மற்ற 4 பாண்டவர்களையும் ஒரு ஆகு பெயர் உபலட்சணமா சேர்த்து சொல்றது. அவர்களுக்காக தேரோட்டினான்னாலும் அந்த 5 பேரும் கண்ணன் திருவடியில தான் வந்து கடைசியா விழுந்தா. ஆகையினால அவன் பரம்பொருள்ங்கிறதுல குறைவில்லைன்னா. இப்போ உடனே 9ஆம் பாட்டு இந்த முதல் பிராட்டி கேட்கறா, இதெல்லாம் பரவாயில்லம்மா, பரம்பொருள் யாருன்னு கேட்டா, நம்ம மகாபலிட்ட போய் 3 அடி நிலம் வேணும்னு யாச்சகம் கேட்டாரே அவராமா பரம்பொருள். பரம்பொருள் எங்கேயாவது எனக்கு இன்னது கூடுன்னு இன்னொருத்தன்ட்ட போய் கேட்பாரான்னா, கண்டார் இறங்க கழிய குரல் உருவாய் வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி. வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விண்டு 7 உலகுக்கும் மிக்கான் காண் சாழலே. அவ கேட்கறா, கண்டார் இறங்க. பார்க்கறவாளே பரிதாபப்படுவா. இந்த 2 அடி உயரம் உள்ள வாமனமூர்த்தியா யாச்சகம் கேட்க போறேன்னு வந்தார் பாரு. அந்த கோலத்தை பார்த்தா ஐயோ ரொம்ப சின்னவரா இருக்காரு, பாவம் யாச்சகம் கேட்டு வந்திருக்காரு. கண்டார் இறங்க, எல்லாரும் பரிதாபமா பார்க்கும்படி. கழியன்னா மிகவும்னு அர்த்தம். கழிய குரல் உருவாய், ரொம்ப ரொம்ப சின்ன குரல், சின்ன வடிவத்தோடு வந்தார். வந்து வள்ளல் தன்மை கொண்ட தாராள மனசோடு அள்ளி கொடுக்கிறவன் மகாபலி. தாரான் கழுத்துல மாலை அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த மகாபலியின் வேள்வியில் யாகசாலைக்கு வந்து மண் இறந்தான் காணேடி. 3 அடி நிலம் வேணும்னு கேட்டாரே அவர் தானேன்னா. அதுக்கு பதில் சொல்றார் ரெண்டாவது பிராட்டி, ஆமாண்டி அதே பெருமாள் தான். வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும். அந்த வள்ளல் தன்மை கொண்ட மாலை அணிந்த மகாபலியினுடைய வேள்விக்கு வந்து மண்ணை அப்படி இறந்து யாச்சகம் கேட்டு இரவல் தான் கேட்டான். ஆனா ஏன் கேட்டான்னா பாட்டிலேயே இருக்கு, வள்ளல் தன்மை. பெருமாள் என்ன பண்ணாராம், மகாபலியின் வள்ளல் தன்மையை பார்த்து வியந்தாராம். ஆஹா, இவ்வளவு வள்ளலாக இவன் அள்ளி கொடுக்கறான், இப்படிப்பட்டவனுடைய தலையை வெட்டக்கூடாது, தலை கனத்தை மட்டும்தான் வெட்டணும்னு நினைச்சாராம். பெருமாள் நினைச்சா அவன் தலையே வெட்டியிருக்கலாமே. அதனால அவர் யாச்சகம் கேட்டு தான் பெறணும்னு தேவையில்லை. ஆனால் தானம் பண்ணுறவாளை பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாபலி ஒரு பக்கம் அசுரன், தலைகணம் கொண்டவன், தேவர்கள்டேந்து ராஜ்யத்தை தட்டி பறிச்சான். இதெல்லாம் அவன்கிட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு இருந்தாலும் பாசிட்டிவாக நல்ல விஷயம் இருக்குது. அவன் தானம் பண்ணுறான், அள்ளி கொடுக்கிறான், அவன் தலையை வெட்டக்கூடாது. வண்டாரான் வேள்வியில், அவன் வள்ளல் தன்மை கொண்டவன் என்பதாலே தலையை வெட்ட வேண்டாம், தலைகணத்தை மட்டும் வெட்டுவோன்னு சொல்லி வந்தவன். சரி, யாச்சகம் கேட்டாங்கிறியே, மண் இறந்தான் ஆகிலும் யாச்சகம் கேட்டாலும் விண்டு. இந்த இடத்துல விண்டுனா விஷ்ணுன்னு அர்த்தம். அவன் விஷ்ணுமா? விஷ்ணு என்றாலே எங்கும் நிறைந்தவன் அர்த்தம். அதை காமிச்சுட்டான்.
ஏழுலகுக்கும் மிக்கான் கான். அப்படியே பெரிய வடிவம் திருவிக்கிரமனாக எடுத்தான். ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரடியால் விண்ணுலகம்னு அளந்து ஏழுலகுக்கும் மிக்கான், இந்த மொத்த உலகத்தின் அளவை விட உயர்ந்த வடிவத்தோடு நின்றானே. ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரிசீர் அவுணன் உள்ளத்துன்னு சொல்லி தன்மதியும் கதிரவனும் கடந்து அண்டத்தின் உச்சியெல்லாம் கடந்து ஏழுலகையும் தாண்டி வளர்ந்து நின்றானே. ஆழி எழச்சங்கு வில்லும் எழத்திசை வாழி எழத்தண்டு வாழும் எழ அண்ட மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே. அவனை போய் யாச்சகம் கேட்டவன் தான் நினைக்கிற? இந்த லோகத்தில் யாச்சகம் கேட்ட யாராவது இப்படி தாவி உலகத்தை அளந்து பார்த்துருக்கியா? அப்போ யாச்சகம் கேட்டாலும் அவர் விண்டு, அதாவது விஷ்ணு. விஷ்ணு என்பது தமிழில் இங்கே விண்டுன்னு ஆயிருக்கு. பெரியாழ்வார் விட்டுன்னு பயன்படுத்துவார், அப்படியும் சொல்லலாம். இது விண்டு என்று திருமங்கை ஆழ்வார் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால அவன் விஷ்ணு, விண்டு, ஏழுலகுக்கும் மிக்கவன். அதனால யாச்சகம் கேட்டதுனால அவன் பெருமை குறைஞ்சிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. இது அத்தனையுமே பகவானுக்கு கல்யாண குணங்கள். இது வரைக்கும் 9 கேட்டியேம்மா, அதுவும் கடைசியாக யாச்சகம் கேட்டு போறானே. இது ஒன்னொன்னும் பகவானுக்கு கல்யாண குணம். ஒரு பக்தன் காலில் விழுந்துட்டான்னா அவனுக்காக யாச்சகம் கேட்குற அளவுக்கு பகவான் இறங்கி வரான். ஒரு பக்தன் வந்து சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்காக தூது போகிறான், அவனுக்காக தேரோட்டுறான், அந்த அளவுக்கு பகவான் இறங்கி வரான். பக்தன் கைப்பட்ட ஒரு தயிர் வெண்ணெய்னா அதை திருடியாவது சாப்பிடுவேன்னு பகவான் வரான். இப்போ இது அத்தனையுமே அவனுடைய கல்யாண குணங்கள் தானே ஒழிய இது எந்த வகையிலும் அவன் பெருமை குறையாதுன்னா. இப்போ அவள் ஒரு கேள்வி கேட்டா, எல்லாம் சொல்கிறது சரிதாம்மா, ஆனால் அந்த பெருமாள் இப்படி தான் கிட்டக்க வர மாதிரி வருவார், ஆனால் ஏமாத்திடுவார். நான் மகாபலியையும் அப்படி தானே ஏமாத்தினார். சின்ன காலை காட்டி 3 அடி நிலம் கேட்டுட்டு பெரிய காலால் உலகத்தெல்லாம் அளந்து ஏமாத்தினார். அப்படித்தான் எனக்கும் அந்த பெண் சொல்லிட்டா. அந்த முதல் பிராட்டியும் பெரிய பக்தை தான், 2 பேருமே பரகால நாயகி, திருமங்கை ஆழ்வார் வடிவம் தானே. அவளுக்கு என்ன பக்தி இல்லையா? அவள் என்ன சொல்கிறா, எனக்கு பெருமாளை நெருங்கணும்னு ஆசை, ஆனால் கிட்டக்க வருவாரான்னு தெரியலையே. அவர் எங்கேயோ பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கார், திருமலையில் இருக்கார். மகாபலியை ஏமாத்தின மாதிரி நம்மளையும் ஏமாத்திட்டு தான் போயிடுவாரோன்னு நிறைவு பாட்டு 10ஆம் பாட்டு. கள்ளத்தால் மாவலியை மூவடிமண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி. வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உடன்கண்டாய் சாழலே. இப்போ முதல் பிராட்டி சொன்னாலாம், கள்ளத்தால், கள்ளத்தனம், ஏமாத்து வேலை. அப்படி ஏமாத்தி தான் மாவலியை, மகாபலி கிட்ட 3 அடி மண் கொண்டு 3 அடி மண் வாங்குறேன்னு வாங்கிண்டு அளந்தான், மொத்த உலகத்தையும் அளந்துட்டான். இப்படித்தான் நமக்கும் ஏதாவது பெருமாள் கிட்டக்க வருவார்னு பார்த்தா வெள்ளத்தான், வெள்ளம்னா கடல், பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார். நான் பார்க்கடலை எப்படி தேடி போவேன்? சரி பரவாயில்ல, எங்கேயாவது கோவில் சொல்லுங்கன்னா வேங்கடத்தான், 7 மலைக்கு மேலே ஏறி வா, அதுலேயும் அங்கே அவ்வளோ கூட்டம், அங்கே வந்து திருவேங்கடமுடையான்னு இருப்பார், வந்தால் ஒரே ஒரு நொடி சேவிச்சுக்கலாம், அப்புறம் ஜருகண்டின்னு தள்ளிடுவா, அவ்வளோதாங்கிறா. வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணியடி. இப்படி அவர் பார்க்கடல்லையும் திருமலைக்கு மேலேயும் இருந்தா என்னை போல சாமானிய வாழ்லாம் எப்படி சேவிக்க முடியும்? அதனால தான் கேட்டேன். 9 பாட்டில் எளிமையை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இப்படியெல்லாம் எளியவர் எளியவர்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அவர் எளியவராக நமக்கு ஒன்றும் இப்போ தெரியலையே. அவர் எங்கேயோ திருமலை மேலேயும் திருப்பார்கடல்லையும் என்ன பள்ளி கொண்டு இருக்காருன்னு கேட்டாலாம். அதுக்கு 2வது பிராட்டி பதில் சொல்கிறா, இல்லைம்மா, ஒன்று அவன் ஏமாற்ற மாட்டான். ஏமாற்ற மாட்டான்னு எப்படி தெரியும்னா, என்ன ஏமாத்தலை, இந்த பரகால நாயகியை அவன் ஏமாற்றவில்லை. ஏமாற்றாமல் என்ன பண்ணிட்டான்னா என் உள்ளத்துக்குள்ளேயே வந்துட்டான். வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் இருக்கான். வெள்ளத்தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கான், வேங்கடத்தான் திருமலையில் நின்றுட்டு இருக்கான். ஏலும் இருந்தா என்ன, கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய். பாருங்க, திருமங்கை ஆழ்வார் தானே தன் திருநாமத்தை சொல்லி, கலிகன்றி என்பது அவருக்கான திருநாமம். இந்த கலிகன்றியான திருமங்கை ஆழ்வாருடைய உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய் சாழலையே. தோழி இங்க பாத்துக்கோ, அந்த பெருமாள் தான் என் உள்ளத்துக்குள்ளேயே வந்து கோவில் கொண்டு விட்டார். அதனால நீயும் அவன் எளிமையையும் பெருமையையும் உணர்ந்து அழைத்தால் உன் உள்ளத்திலும் வந்து பகவான் குடிகொள்வான். இதோ இந்த கலிகன்றியாகிய திருமங்கை ஆழ்வார் உள்ளத்திலே இருக்கிறான். பெருமாள் எங்க இருக்காருன்னா, இது பாருங்கோ, முதல் ஆழ்வார் சொன்ன கருத்தையே கடைக்குட்டி ஆழ்வாரும் பாடிட்டார். முதல் பொய்கை ஆழ்வார் உடன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர். இப்போ கடைக்குட்டி ஆழ்வார் வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய் சாழலே. அந்த வெள்ளத்திலும் வேங்கடத்திலும் உள்ள பெருமாள் தான் இந்த கலியன் திருமங்கை ஆழ்வாருடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அதனால தூரஸ்தன் கிடையாது, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவன் கிடையாது, என் உள்ளத்திலேயே வந்து குடிகொண்டிருக்கிறான் பார். அதுலேயும் எப்படியா, இதை ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் சாதிக்கிறார், அங்குத்தை வாசம் சாதனம் இங்குத்தை வாசம் சாத்தியம்னர்.
அதாவது எம்பெருமானுக்கு வைகுண்டத்திலேயோ திருப்பார்கடல்லையோ அல்லது திருமலையிலையோ வசிப்பதெல்லாம் எதுக்குன்னா அங்கே அவர் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லையா, அவருக்கு பக்தனுடைய மனசுக்குள்ளே வரணும்னு தான் ஆசையாம். ஆனால் நாம் எங்கே இடம் கொடுக்குறோம் பெருமாளுக்கு? அவ்வளோ எளிதாக வான்னு விட்டுருவோமா? விடுறதில்லை. அதனால தான் பெருமாள் என்ன பண்ணுறான்னா, இவன் உள்ளத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி திருமலை, திருமாலிருஞ்சோலை, திருவரங்கம், திருக்கச்சி, திருநாராயணபுரம் உள்ளிட்ட க்ஷேத்திரங்கள்லாம் இருந்துட்டு இவன் மனசுக்குள்ள நுழைய எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காராம். எங்கேயாவது லேசா இடம் கொடுத்துட்டா இங்கே உள்ள வந்துடுறாராம். அப்போ அங்குத்தை வாசம் சாதனம், இங்கே வருவதற்கான ஒரு தருணத்தை எதிர்நோக்கித்தான் அங்கே கோவிலில் இருக்கார். இங்குத்தை வாசம் சாத்தியம். பெருமாளுக்கு லட்சியமே மனதில் வந்து கோவில் கொண்டு பக்தன் உள்ளத்தில் வசிப்பதுதான். அப்போ கோவில்ல எவ்வளவு ஆனந்தமா இருக்காரோ, திருப்பார்கடல்லையும் திருமலையிலையும் எவ்வளவு ஆனந்தமா இருக்காரோ, அதை விட திருமங்கையாழ்வார் உள்ளத்தில் வந்து குடிகொண்டு எம்பெருமான் ஆனந்தப்பட்டான் என்பதை சொல்லி 10வது பாட்டை நிறைவு செய்கிறார். அப்போ இந்த பதிகத்திலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னன்னா, எம்பெருமான்கிட்ட பெருமை எளிமை என்ற 2 குணங்களும் இருக்கு. ஒருத்தர்கிட்ட பெருமை மட்டும் இருந்து எளிமை இல்லைனாலும் பயன்படாது, எளிமை மட்டும் இருந்து பெருமை இல்லைனாலும் பயன்படாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போது தரையில் கூழாங்கல் கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட எளிமை இருக்குது, ஆக்சசிபிள், யார் வேணாலும் போய் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பெருமை கிடையாது. கூழாங்கல்லை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தரையில் கிடக்கும் கூழாங்கல்லுக்கு எளிமை உண்டு, ஆனால் பெருமை இல்லை, அதனால் பயன்படாது. மேருமலைன்னு ஒரு பெரிய மலை, அந்த மேருமலைக்கு மேலே ஒரு வைரக்கல் இருக்குது. வைரக்கல் ரொம்ப பெருமை மிக்கது, மேருமலையும் பெருமை மிக்கது தான். ஆனால் அதுக்கிட்ட எளிமை இல்லை, எனக்கு அது ஆக்சசிபிளாக இல்லை, அது இன்ஆக்சசிபிள். மேருமலை மேலே போய் யார் ஏறுறது? வைரக்கல்ல யார் எடுக்கிறது? அப்போ பெருமை மட்டும் இருந்தாலும் பயனில்லை. ஆனால் பெருமாள் எப்படின்னா, கையிலேயே இருக்கக்கூடிய வைரக்கல் மாதிரியாம். கூழாங்கல் அளவுக்கு எளிமையாகவும் கிடைப்பார், வைரக்கல் அளவுக்கு மதிப்பு மிக்கவராகவும் இருப்பார். அதை சொல்வது தான் இந்த 10 பாசுரமே. அவர் காடோரமாக நடந்து போவார், யமுனையில நீராடின்னு இருப்பார், வீடு வீடா போய் வெண்ணெய் திருடுவார், தூது போக சொன்னா தூது போவார், யாச்சகங்கள்னா யாச்சகம் கேட்பார், தேரோட்டுன்னா தேரோட்டுவார். அப்போ கூழாங்கல் அளவுக்கு ஈஸியாக கிடைப்பார். அதே சமயம் அவர் யாருன்னா, உலகத்தையே உண்டுமிழ்ந்தவர், எல்லாரையும் படைத்தவர், தேவர்கள் அவர் திருவடியை வணங்குறா. அப்போ வைரக்கல் போல பெருமை மிக்கவராகவும் இருக்கார். அப்போ கையிலேயே வைரக்கல், சும்மா வீதிக்கு போனால் வைரக்கல் கிடைக்கும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுபோல் நமக்கு கிடைத்தவன் பகவான் என்பதுதான் இதன் மூலம் திருமங்கையாழ்வார் நமக்கு காட்டக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லை, 2 பிராட்டியாக தாமே மாறி பகவானை அனுபவிச்சார் இல்லையா. இந்த அனுபவங்கிறது வைகுண்ட அனுபவம். ஏன்னா நாமே பல வடிவம் எடுத்து எம்பெருமான அனுபவிப்பதுங்கிறது பொதுவாக மோட்சத்தில் தான் சாத்தியம். பார்த்தோம் இல்லையா, ச ஏகதா பவதி திரிதா பவதி, அது இங்கேயே கிடச்சிது. அதனால திருமங்கையாழ்வார் இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும் பலஸ்ருதியே பாடலை. எல்லாத்துக்கும் இந்த 10 பாசுரத்தை சொன்னால் இந்த பலன் அந்த பலன் என்று ஆழ்வார் சாதிப்பார். இதுக்கு சொல்லலை. என்ன காரணம்னா, அனுபவமே பலன். பெருமாளை இப்படியும் அனுபவிக்க முடியும்னு காட்டி கொடுத்தாரு இல்லையா. 2 பிராட்டியாக ஒருவரே மாறி பெருமாள் இப்படி பண்ணாரேன்னு இவ கேள்வி கேட்க, அப்படின்னு அவர் பதில் சொல்ல, கடைசியா இதன் மூலம் விஷயம் என்ன? அவன் வெள்ளத்தான் வேங்கடத்தான் நினைக்காத, கலிகன்றி உள்ளத்தின் உள்ளே உளன் கண்டாய் சாழலே. அந்த பெருமாள் எப்போதும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுனா அது திருமங்கையாழ்வாருடைய திருவுள்ளம். அந்த திருமங்கையாழ்வாரை கொண்டு வந்து நம் உள்ளத்தில் நாம் வைத்து கொண்டால் நம் உள்ளத்திலே குமுதவல்லி மணாளனாகிய திருமங்கையாழ்வாரும் எழுந்தருளியிருப்பார், கோமளவல்லி மணாளனாகிய 6வது ஆழ்வாரும் எழுந்தருளியிருப்பார்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆகையினால குமுதவல்லி மணாளனை நம் உள்ளத்திலே கொண்டு வந்தால், குமுதவல்லி மணாளனாகிய திருமங்கையாழ்வார் வந்துட்டா, கோமளவல்லி மணவாளனாகிய 6வது ஆழ்வானும் நம் உள்ளத்துக்குள்ளே தான் வரப்போகிறான் என்ற செய்தியையும் இது தெரிவிக்கிறதுன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமொழியை பற்றி உபன்யசிக்கும் பாக்கியத்தை அடியனுக்கு அனுகிரகித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை ஜீயர் சுவாமி திருவடிகளில் அடியனுடைய பிரணாமத்தையும் கிருதஜ்யத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கும் திருமங்கையாழ்வார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு நிறைவு செய்கிறேன். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்,
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.